எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நான் நிறைய ஹல்வா ரெசிபி செஞ்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி அந்த லிஸ்ட்டில் இன்னொரு ஹல்வா ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இதோ பிரெட் ஹல்வா. இந்த பிரெட் ஹல்வா வந்து பேச்சுலர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக அது செய்யலாம். ஆனால் ரெசிபி ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஹல்வா ரெசிபி செய்ய முதல்ல பிரெட்டை டோஸ்ட் பண்ணணும். அகல பேனில் 3 டீஸ்பூன் நெய் ஊற்றி சூடு பண்ணுங்க. இதில் தான் நான் பிரெட் துண்டுகளை டோஸ்ட் பண்ண போகிறேன். நான் 4 துண்டு சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். இதோட ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து இதை சின்ன துண்டுகளை கட் பண்ணுங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு ஹல்வா செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு பிரெட் ஸ்லைசஸை எடுத்துக்கோங்க. இந்த பிரெட் துண்டுகளை பேனில் போட்டு டோஸ்ட் பண்ணுங்க. பிரெட் டோஸ்ட் பண்ண நெய் இல்லைன்னா வெண்ணெய் பயன்படுத்துங்க. அப்பதான் இதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். 2 பக்கமும் பொன்னிறமா டோஸ்ட் ஆனதும் எடுத்து வச்சிருங்க. அடுத்து அதே பேன்ல 1 கப் தண்ணி ஊத்தி இதுல 1 கப் சர்க்கரை போடுங்க. இது கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்கும். அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு சர்க்கரையை கரைக்கணும். இதுல 3/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணுங்க. இப்ப பாருங்க சர்க்கரை பாகு கொஞ்சம் திக்காகி இருக்கு. இதுல பேரிச்சம் பழம் போடலாம். நான் 4 பேரிச்சம் பழத்தோட விதைகளை எடுத்துட்டு நறுக்கி போடுறேன். இதை 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அடுத்து இதுல டோஸ்ட் பண்ண பிரெட் துண்டுகளை போட்டுக்கோங்க. பாருங்க பிரெட் சர்க்கரை பாகு இழுத்துருச்சு. இப்போ இதுல பால் ஊத்தலாம். நான் 2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல 1 கப் அளவு ஊத்துங்க. இப்போ இன்னொரு கப் பாலையும் ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா இதுல 3 டீஸ்பூன் நெய், வறுத்த முந்திரி பருப்பு, வறுத்த திராட்சை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. சுவையான பிரெட் ஹல்வா இப்போ ரெடி. மேல இன்னும் கொஞ்சம் வறுத்த முந்திரி பருப்பு போட்டு பரிமாறுங்க. ஸோ இந்த சூப்பரான பிரெட் ஹல்வா ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இது வந்து செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபிக்கு நீங்கள் வந்து ஒயிட் பிரெட் இல்லைனா வீட் பிரெட், அதாவது ப்ரௌன் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு என்ஜாய் பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.